அதிர்ச்சி. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசுக்கு விழுந்தது மரண அடி. நீதிபதிகள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் அதிர வச்சிருக்கு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏத்துறது தொடர்பான வழக்கில் இப்போ அதிரடி தீர்ப்பு வெளியாகியிருக்கு. தனி நீதிபதி தீபம் ஏத்த அனுமதி கொடுத்தும் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சொல்லி மேல்முறையீடு செஞ்சாங்க. மலையில தீபத்தூண் இருந்ததா ஆவணம் இல்ல, அங்க தர்கா மட்டும்தான் இருக்குன்னு அரசு வாதிட்டாங்க. ஆனா 1961ல தேவஸ்தானம் வெளியிட்ட ஒரு பழைய புத்தக ஆதாரத்தை மனுதாரர்கள் தாக்கல் செஞ்சப்போ கோர்ட்டே அதிர்ந்து போச்சு. இப்ப வந்திருக்கிற தீர்ப்புல தமிழக அரசு தாக்கல் செஞ்ச 26 மனுக்களையும் நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. நீதிபதிகள் சொன்ன மிக முக்கியமான விஷயம், அரசியல் காரணங்களை வச்சு அரசு செயல்படக்கூடாது, பொது அமைதி கெடும்னு பொதுவா காரணம் காட்டாதீங்க. மலையில தீபம் ஏத்துறதை யாராலும் தடுக்க முடியாது, ஆனா பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களை மட்டும் அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது பக்தர்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நீதிமன்றத்தோட இந்த அதிரடி தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான தீர்ப்பு தானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இது அரசுக்கு கிடைச்ச மரண அடி.